முக்கியமான நாள். ஒன்று இன்னைக்கு மே தினம், ரெண்டாவது நாளைக்கு எங்கள் நண்பன் சரவணனுடைய பிறந்தநாள். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். ஏன்னா பொதுவாக 3 நாள் தொடர்ந்து எங்களுக்கு விடுமுறை கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடும். அந்த மாதிரி இந்த வருஷம் ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். நம்மளுடைய நண்பர் பிரவீனுடைய ஊர் பக்கத்தில் இருக்கிறதால நாங்கள் இப்போ வெள்ளிமலை அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த கிராமத்துடைய சிறப்பு என்னன்னாக்கா, இந்த கிராமத்தில் ஒரு மின்சார வசதி கூட கிடையாது. இந்த மாதிரி ஒரு காட்டில் இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு அனுபவத்தை தேடி நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் நாங்கள் வந்த வாகனம். அங்கே போகிறாரு தியாகராஜன். அவர் எங்களுடைய நண்பர், ஒரு முக்கியமான நபர். அவர் கூட இப்போ அகமதிக்கிறார். ஸோ பிறந்தநாள் குழந்தையை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு ஒரு குழந்தை கிடையாது, ஆனால் 27 வயது நிறைந்த குழந்தை. இப்போது அப்படியே நம்ம தங்க போகிறோம். இவங்க இந்த கிராமத்து ஆளுகள் ஹெல்ப் பண்ணுறாங்க. எங்களுடைய இங்கே தங்கறதுக்கான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்த முக்கியமான ஆட்கள். ஆனால் இங்கே ஒரு நிமிஷம் பாருங்க. இவங்க எங்களை இங்கே பாதுகாக்கிறதுக்கு, நாங்கள் இங்கே தங்கறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஏற்பாடுகளை செய்து வசதிப்படுத்திய ஆட்கள். அவர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. பர்த்டே பேபி ஏதோ பண்ணுறாரு. நம்மளுடைய பிறந்தநாள் குழந்தையை இன்னும் சிலம்பாட்டம் பயின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த வருஷம் அது ஒரு முக்கியமான ஒரு ஆம்பிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். குரு வணக்கம் எனக்கு தான் வைக்கிறாரு. நன்றி. இப்போ நம்ம தங்க போகிற இடத்தை பார்க்கலாம். இது ஒரு லிவிங் ரூம். இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு எல்லாரும் ஆள். ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னாக்கா, இந்த இடத்துல மின்சார வசதியே கிடையாது. அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் இங்கே மின்சாரத்தை கொண்டு வர்றதுக்கு நம்மளுடைய விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. அதுதான் இந்த சோலார் சிஸ்டம் மூலமாக இங்கே மின்சாரத்தை கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த ஒரு கிராமத்துக்கும் ஒரு மின்சாரத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இந்த சோலார் சிஸ்டம் கொண்டு வந்திருக்கு. அதை கண்டுபிடிச்சவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, அந்த சோலார் சிஸ்டம் எப்படி இயங்குது அப்படின்ற ஒரு இடத்துல இங்கே இருந்தால் இது பேர் தான் ரிசீவர். இந்த சோலார் ஹோம் கண்ட்ரோலர்னு அங்கே எழுதியிருக்கு. ஸோ அதில் ரிசீவ் ஆகி அங்கேருந்து நமக்கு லைட் கிடைக்குது. இங்கே ராத்திரி முழுக்க நமக்கு விளக்கு எரியக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் சூரிய ஒளியை பயன்படுத்தி நமக்கு மின்சாரம் உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இது ஒரு அறை. இப்போ நம்ம நண்பர் சுரேஷ் உள்ள வராரு. வாங்க சுரேஷ். இதான் நம்ம தங்க போகிற இடம். இந்த இரவு நாம் இங்கே தான் தங்குவோம். ஏமா வந்தவொடனே டாய்லெட் பார்க்குறேன். அதான் முக்கியம். நைட்டு இன்னைக்கு காலைல நம்ம போன மாதிரி ஆகக்கூடாதுன்றதுக்கு அதெல்லாம் போனது ரொம்ப இயற்கையோட ஒன்றி போனோம். அதான் ரொம்ப நல்ல. இது வரைக்கும் நான் போன மலம் பெய்ததிலே மிக சிறந்த மலம் கழிப்பு. அதனால குருவானவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்லுங்க தியாகராஜன். இன்று ஒரு இளையராஜா என்றால் நாளை ஒரு தியாகராஜன். இப்போ நம்ம தியாகராஜன் பேச ஆரம்பித்தால் அடுத்த நாள் காலை 6 மணி வரை பேசுவார். கவரேஜ் இல்லைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா துரை அதிகமாக பேசுவாருங்க. ஆனால் அந்த அளவுக்குலாம் நமக்கு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கடவுள் புண்ணியத்துலேயே ஏதோ நம்ம பொழப்பு ஓடிட்டு இருக்கீங்க. சமையல் பொழப்பு. சிக்கன் முடிஞ்சதாப்பா? பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் முடிஞ்சதா இல்லையாங்க? சாமி போயிட்டு இருக்கீங்க. சாமி சீக்கிரம் பசிக்குதுப்பா. இறங்கி வச்சிட்டாங்க எல்லாம். சாமி போயிட்டு இருக்கு. இவர் தான் அவரோட அசிஸ்டன்ட். அங்க சிக்கன் அது பண்ணிட்டு இருக்கோம். சமயம் அது கோழி குருமா போயிட்டு இருக்கு. சமயம் ஏன்னு இவருடைய ஒரு மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சைவந்தியை போல அவர் மாறிவிடுவார். அப்படிதான் நன்கொடையும் அப்படிதான். அதான் அவருடைய சிறப்பு அம்சம். போயிட்டு இருக்கு சமயம். நம்ம அப்படியே வேற ஒன்று சமயம். ஐயோ தரசாமியார். பிறநாள் குழந்தை அடியெடுத்து வைக்கிறது
ஊன்றுகோல் எடுத்து பழகுகிறது நடைபாயில. என்ன சொல்லுவீங்க நீங்க கொம்பு எடுத்துட்டு வர நீ ஸ்ரீபிரியா மாதிரி தானே பேசணும், ஏன் வடிவு கட்சி மாதிரி பேசுற? பேசுறீங்க வீடியோலாம் எடுக்கிறீங்க, இது மாதிரி பேசலாம்னா மழை வந்துருக்கு. நண்பர் பிரவீன் வருகிறார். தேவைப்படும் நைட்டு சொதப்பிடாத போதும்டா. இவர்தான் பிரவீன். பிரவீன் ஒரு முக்கியமான என்ன அது வீடியோவா? என்னது? பேசுங்க. யார் டைலாக் பேச சொல்றீங்க? இவர் இல்லை என்றால் இந்த ஒரு புதிய அனுபவம் நமக்கு நேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நைட் அப்புறம் வீடியோ எடுக்க முடியாம போக போகுது. அதனால் நம்முடைய நண்பர் பிரவீன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். சமயக்காரமா